Hi friends, welcome to Comedy. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ் இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா Realme C30 ஓகேங்களா. சோ இந்த ஸ்மார்ட் போன் தான் வந்து பார்த்தா இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். இது எந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தா சேல் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 5900க்கு வந்து பார்த்தா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆஃபர்ஸ் டைம்ல 5500க்கே வந்து பார்த்தா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எந்த மாதிரி ஸ்மார்ட் போன் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் அண்டர் கீழே ஒரு பிகினருக்காக வாங்க போகிறீங்க, இல்லை இந்த பட்டன் ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க எங்கள் அப்பா அம்மா அல்லது வயசானவங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் ஒரு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஒரு தட்டுருங்க. சரி, பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்தது ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுக்கடுத்து சின்ன சின்ன டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கொஞ்சம் அடி வாங்கி தான் வந்திருக்கு. ஓகே, சீலை பிரித்து வந்து பார்த்தோன்னா உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொபைல்லாம் அன்பாக்சிங் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நெக் பேண்டாக பண்ணிகிட்டு இருந்தோமா. ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே என்னங்க அது 2 ஓட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் எதுவுமே இல்லை. பின் எஜெக்டர் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி பேப்பரு, கைட்லைன்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது, கிளாஸியாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட், இது க்ரீன் கலர் வேரியண்ட், ப்ளூ கலர், பிளாக் கலர், 3 கலர் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டிசைன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா 10 வால்ட்டுக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. கூட வந்து பார்த்தோன்னா மைக்ரோ யூஎஸ்பி அந்த கேபிள் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுவும் வந்து பார்த்தோன்னா பாக்ஸில் இல்லை. சரி, ஓகே, பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா அவ்வளோதான் இருக்குது. இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கான HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனிசாக் T612 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 11 வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஓகேங்களா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்தோன்னா இதில் வால்யூம் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பவர் ஆஃப் ஆன் பட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இதில் மெயின் கேமரா இருக்குது, ஒரே ஒரு கேமரா தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவோட வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் எடுத்த ஃபோட்டோஸ் சில சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நான் போடுறேன். ஸோ கலர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எப்படி பிக்சர் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்களா. சரி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வரும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல். அதுக்குள்ளே எடுத்தக்கூடிய செல்ஃபிலாம் கொஞ்சம் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது, எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்களா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தோன்னா சிம்மு போகிற ஸ்லாட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த சிம் ஸ்லாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்மு போடுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சிம்மு போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம் ஸ்லாட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சிம். ஓகேங்களா. 2 டைப்பான ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
ஏர்டெல் சிம்மு போடக்கூடிய ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது C30 ரியல்மியில். ஸோ நார்மல் சிம்மும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பான ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்லி லாக்டு வித் ஏர்டெல் ப்ரீபெய்டு அப்படின்ற ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிம்மும் போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் எல்லாமே போடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒன்லி ஏர்டெல் சிம் மட்டும் தான் போட முடியும். ரெண்டாவது சிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருந்த ஜியோவோ வோடஃபோனோ என்ன சிம் வச்சுருக்கீங்களோ அது வந்து போடலாம். ஓகேங்களா, ஸோ ஏர்டெல் சிம் இல்லாதவங்க இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ ஏர்டெல் சிம் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோன் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதே ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஏர்டெல் அண்டு வோடஃபோன் அல்லது ஏர்டெல் ஜியோ வச்சுருக்கீங்கன்னா இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 5000 mAhக்கான பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 2 days அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைமிங் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 2.5 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து புதுசாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஏறின மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. ஸோ அன்பாக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கான வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து வெளியே தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிற மாதிரி வரும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூகுள் ஆப்ஸ், ஓகேங்களா, அது மட்டும் தான் இருக்குது. எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய மியூசிக் ஆப் இல்லை, ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இல்லை. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபால்ட்டாக இருக்குது. ஏன்னா புதுசாக நீ என்ன சொல்கிறது, வீட்டில் இருக்காங்க, நீங்கள் ஃபோன் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ண சுத்தமாக தெரியலனா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ வந்து கொஞ்சம் பட்டன் டைப்பே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு இது தான். ஓகேங்களா, அதனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். அதை நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் அதை ஃபேஸ் பண்ணேன் அந்த ப்ராப்ளத்தை வந்து. ஏன்னா எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு ஆப் இதில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது வந்து நான் அதில் சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் யூஸ் பர்சனுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ கேமிங்லாம் ஆடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலையே ஆகாது. ஒரு 50 MPக்குள்ளே இருக்க கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளாட்லாம், சூப்பராக இருக்கும். பட்டு ஹெவி கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் தாங்கவே தாங்காது. நார்மல் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சூட்டபுளான ஃபோன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அழகாக மின்றதுனால நீங்கள் வந்து கிளாஸ்லாம் கொடுத்து இது பண்ணிடுறாங்க பில்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வெறும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு தான். ஓகேங்களா, ஸோ மெட்டலும் கிடையாது, பிளாஸ்டிக் பில்டு. ஓகேங்களா, ஆனால் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் மாரி தெரியும், கிளாசிக்காகவும் தெரியும். ஓகேங்களா, பட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு தான். பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க, மேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நார்மல் ஃபோனில் எப்படி இருக்கோ அதேமாரி தான் இருக்குது. ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் பின் எஜெக்டர் இருக்குது, வேறு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் இல்லை. இது யாருக்கு ஒர்த்தபிளான ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸு அல்லது பெரியவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த வீடியோ கால் பேசுறதுக்கு அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறாங்க, ஜஸ்ட் கால். ஓகேங்களா, அதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா பேட்டரி லைஃப் 2 days அதுமாரி வர்றதுனால அவங்க நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days 4 நாள் ஒரு 3 நாளுக்கு மேலே வச்சுருப்பாங்க, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தாங்கும். ஓகேங்களா, நார்மல் யூஸ் பண்ணுறாங்க, சும்மா வீடியோ பார்க்குறது சும்மா அப்படி இருக்காங்கன்னா 2 நாள் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபோன் யாருக்கு ஒர்த்தபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான். மீதி யாராவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஸோ அதுவும் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஸோ இது வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். கீப் ராக்கிங் கைஸ்.